அவுடி எடுத்துட்டாலே அவுடியில் ஒரு 4 ரிங் இருக்கும். அந்த ரிங்கும் இப்போ நான் சொல்ல போகிற 3 ரிங்குக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஹலோ ஆல், திஸ் இஸ் டாக்டர் ஜீவம், உங்கள் ஏஎன்டி சர்ஜன். நம்ம எல்லாரும் இந்த அவுடி கார்ட்ஸை நிறைய பேர் ரோட்டில் பார்த்துருப்போம், இல்லை நம்ம வீட்டிலேயே கூட நம்ம அவுடி கார் வச்சிருப்போம். அதில் ஒரு 4 இன்டர்லாக்கிங் சர்க்கிள்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? 4 டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிளை உங்களுக்கு தரப்போகிறாங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் காரணம், என்னெல்லாம் தேவை? ஒரு யூனிட்டி தேவை, அதில் ஒரு ஸ்ட்ரென்த்து தேவை, ஒரு கம்பேட்டபிலிட்டி தேவை, லெகசியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த 4மே ரொம்ப முக்கியமானது. ஸோ இதே மாதிரியே தான் நான் சொல்ல போகிற இந்த 3 ரிங்குமே உங்களை நேர்கோட்டில் நடக்க வைக்க போகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பித்தான் ஆகணும். எஸ், இதுக்கு பேர் தான் செமி சர்க்குலர் கெனால். உங்களோட இன்னர் இயரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதுதான் உங்களுடைய டிஸ்இக்விலிபிரியம் சொல்லக்கூடிய அந்த வெர்டிகோ, கிடினஸ் அது டிசினஸ் வராமல் பார்த்துக்கிறோம். எப்படி சார் இது பார்த்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே மெயினாகவே ஃப்ளூயிட்ஸ் தாங்க இருக்கும். அதாவது எண்டோலிம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மூளையோட நீர் தான் இதுலையுமே இருக்க போகுது, சரிங்களா? அதே மாதிரி இதுக்குள்ளே குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸுமே இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே என்ன பண்ணுன்னா, நீங்கள் எப்போல்லாம் தலையை குனிஞ்சு இப்படி மேலே பார்க்குறீங்க, இல்லை ரைட் ஆர் லெஃப்ட்டில் திருப்புறீங்க, இல்லை ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் பண்ணுறீங்களா, அப்போ எல்லாமே பார்த்தா உங்களோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுமே இந்த 3 டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸுமே பார்த்தீங்கன்னா அதை சென்சிட்டைஸ் பண்ணி அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஒரு ஆக்ஷனை கொடுக்க ஆரம்பிக்கும். எப்போ இந்த ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு தடைப்படுதோ அப்போ யூ கேன் கம் டு கன்க்ளூஷன், சரி இந்த ரிங்குக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அந்த கிறிஸ்டல்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டினர்ஸ் கம்ப்ளைண்ட் வரும்போது நீங்கள் நியர்பை இண்டி சர்ஜன் போனீங்கன்னா, நாங்கள் கிளினிக்கலாகவே டிக்ஸ் ஹால்பிக்ஸ் மெனோவர்னு சொல்லக்கூடிய ஒரு மெனோவர் மூலமாக இந்த 3 சர்க்கிள்ஸில் எந்த சர்க்கிள் உங்களுக்கு மெயினாக அஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி என்ன மாதிரி வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும், சரிங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.